எல்லாருக்குமே வணக்கம். சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில பேர் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறப்ப சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சோலார் சிஸ்டம் சைஸ் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அது எத்தனை கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்றது கரெக்டான முடிவு எடுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இதில் இந்த சிஸ்டம் சைஸை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் உங்களால் 95% வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த சரியான சோலார் சிஸ்டம் சைஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சரியான சோலார் சிஸ்டம் சைஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய மந்த்லி இபி பில்லை நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இபி பில்லு கட்டுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த சரியான சோலார் சிஸ்டம் சைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஒரு பில் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் கடைசியாக பே பண்ணிங்கல்ல இபிக்கு பில்லு, அதில் கடைசி 6 பில்லை எடுத்துக்கோங்க. அந்த 6 பில்லுலையும் ஒவ்வொரு பில்லுலையும் பாருங்கள், ஒவ்வொரு பில்லுலையும் நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நோட் பண்ணிவிட்டு கடைசியாக அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டோட்டல் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ வர அந்த டோட்டலை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். வர டோட்டலை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும், அதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய 2 மாதத்துக்கான ஆவரேஜ் யூனிட் கன்சப்ஷன். ஓகேங்களா? இதை பொறுத்து தான் நீங்கள் எத்தனை கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். நீங்கள் 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 1 மந்த்துக்கு ஆவரேஜாக 120லேருந்து 150 யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வீடியோவுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 758 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ என்னுடைய வீட்டுக்கான ஒரு 2 மாதத்துக்கான ஆவரேஜ் யூனிட் கன்சப்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எத்தனை கிலோவாட் போட்டால் எனக்கு என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் 95% வரைக்கும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா எனக்கு 2 மாதத்துக்கு என்னுடைய 3 கிலோவாட் சிஸ்டம் 720லேருந்து 900 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ எனக்கான அந்த 3 கிலோவாட் சிஸ்டமே பார்த்திங்கன்னா எனக்கான அந்த யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுற உங்களுடைய சோலார் இன்ஸ்டாலரே பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்களும் பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இன்கேஸ் எதனா லோடு இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏசியோ இல்லை 2 ஏசியோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது முன்கூட்டியே சோலார் இன்ஸ்டாலர் எங்ககிட்ட நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய தேவை 3 கிலோவாட் தான் இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட் சிஸ்டத்துக்கான இன்வெர்ட்டர் தான் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி உள்ள இன்வெர்ட்டர் தான் நாங்கள் போடுவோம். இதை நீங்கள் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே நாங்கள் உங்களுக்கு 4 கிலோவாட்டோ இல்லை 5 கிலோவாட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது மாதிரி நாங்கள் பண்ணுறது மூலிமா ஃப்யூச்சரில் நீங்கள் ஜஸ்ட்டு பேனல்ஸ் மட்டும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுடைய கரண்ட் பில் உங்களால் 95% வரைக்கும் கம்மி பண்ணவும் முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் எதனா லோடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் முன்னாடியே சோலார் இன்ஸ்டாலர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். அண்ட் இதிலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்கேஸ் ஒரு தப்பான ஒரு சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய தேவை ஒரு 1200 யூனிட்ஸ் 2 மாதத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 600 யூனிட்ஸ் தான் 2 மாதத்துக்கு ஆவரேஜாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு 50% வரைக்கும் தான் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த கால்குலேஷன் நீங்களே பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவை பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 900 யூனிட்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தேவை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதிகமாக ஒரு சோலார் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த எக்ஸஸ் யூனிட் எல்லாமே
ஈபிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை நீங்கள் திரும்பி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஏன்னா உங்களுடைய தேவை வந்து ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து அதுக்கும் அதிகமாக வந்து நீங்கள் வந்து ஈபிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 5 கிலோவாட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான உங்களுக்கு வருஷம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். கம்மியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் தப்பு தான், அதிகமாக வந்து நீங்கள் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் தப்பு தான். ஒரு சரியான சோலார் சிஸ்டம் சைஸை சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போ தான் அதுலேருந்து ஒரு ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுமே உங்களால் 95% வரைக்கும் கம்மி பண்ண முடியும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாங்ஷன் லோடு செக் பண்ணுங்கள். இந்த சாங்ஷன் லோடு அப்படின்றது என்னென்னா, டிஎன்இபிக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கியிருக்க ஒரு அஃபிஷியல் லோடு கெப்பாசிட்டி தான் இந்த சாங்ஷன் லோடு அப்படின்றது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய சோலார் லோடு வந்து ஈவி லோடை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சோலார் லோடு வந்து 90% வரைக்கும் தான் இருக்கணும் ஈவி லோடை கம்பேர் பண்ணக்குள்ள. இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 கிலோவாட்டு சாங்ஷன் லோடு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ ஓகே, நான் வந்து ஒரு 3 கிலோவாட் சாங்ஷன் லோடு வச்சுருக்கேன், நான் 3 கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் ஈபி சைட்லேருந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய சாங்ஷன் லோடு 3 கிலோவாட் இருக்குது, நீங்கள் 3 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பேனல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு பேனலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 பேனலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3300 வாட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ 3.3 கிலோவாட் வந்துடும். உங்களுடைய சாங்ஷன் லோடு வந்து நீங்கள் ஆல்ரெடி 3 கிலோவாட் தான் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுடைய சோலார் லோடு 3.3 கிலோவாட் வந்துடுது. ஸோ அதனால் ஈபிலேருந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்மளுடைய டிஎன்இபி வெப்சைட் போர்ட்டல்லே போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டான்ஜென்கோ வெப்சைட் போர்ட்டலில் அதில் அடிஷ்னல் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் லோடு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய சாங்ஷன் லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து 2 கிலோவாட் தான் வச்சுருக்கீங்க, இல்லை 3 கிலோவாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எத்தனை கிலோவாட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை வந்து நீங்கள் உங்களால் அதில் அப்ளை பண்ணி உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்குக்குள்ளே டிஎன்இபிலேருந்து உங்களுடைய சாங்ஷன் லோடை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை உங்களால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை செய்ய மாட்டாங்க. சோலார் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஈபியில் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் உங்களால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். மூணாவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்பேஸ் உங்கள் வீட்டில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ரூஃப் ஸ்பேஸ் அண்ட் ஷேடோ அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அதில் அவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சார் எங்கள் வீட்டில் நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் சார் தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 70 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அதாவது 70 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே சேர்த்து வந்து 1 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இதை பொறுத்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் எத்தனை கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும் அப்படின்றத. இதிலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஃப்ரீ ஏரியாவாக அது வந்து இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்கேஸ் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மரம் இருக்கோ, அந்த மரத்துக்கான நிழல் அந்த இடத்துல விழுதான்றதை செக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பில்டிங் இருக்கா, அந்த பில்டிங்கான நிழல் அந்த இடத்துல வருதான்றதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல அந்த பேனல்ஸ் இருக்கிற இடத்துல நிழல் விழுது அப்படின்னா பேனலோடைய எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து ஏதாவது மாற்றி இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்றத 1க்கு 4 தடவை நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே
நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, எந்த டைப் ஆஃப் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவெடுக்க வேண்டியதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். சோலார் சிஸ்டமில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 3 டைப்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இருக்குது. ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் அண்ட் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டத்தை பற்றியும் நம்மளுடைய யூடியூப் சேனலே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். யாராவது அந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் எந்த சோலார் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அடுத்தது 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராண்ட் அண்ட் குவாலிட்டி. ஓகே, சோலார் பேனலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு இந்த சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு சரியான பிராண்ட் அண்ட் சரியான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் இந்த இடத்துல தான் சில பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, என்ன பிராண்டு, அது என்ன குவாலிட்டி அப்படின்றது எதையுமே பார்க்குறதே கிடையாது. ப்ரைஸ் கம்மியாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அது என்ன பிராண்டு, அந்த பிராண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அந்த பிராண்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்குமா, அண்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்குறதே கிடையாது. வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வருதா, கம்மியாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு சோலார் பேனலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் போக 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 அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களுக்கு அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோ குவாலிட்டிக்கும் ஹை குவாலிட்டிக்கும் பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 10 to 20% தான் வந்து இந்த ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதை யாரும் பார்க்குறதில்ல. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு வந்து கம்மியாக கிடச்சா போதும் அப்படின்றதுக்காக என்ன ஏதுன்னெலாம் தெரியாமல் கண்ணை மூடி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அது ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அந்த டைமில் நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளேயே டைமே வந்து ஒரு 10 to 20% வந்து நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாங் டேர்முக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைஃப்பை கொடுக்கும். பட் இதை வந்து சில பேர் பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை 2 வருஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போகிற வேறு ஒரு பொருள் வாங்கி போடுற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது எல்லாமே வந்து 30 வருஷத்துக்கு உங்கள் கூட வந்து மினிமம், நான் சொல்கிறது வந்து மினிமம், ஸோ மேக்ஸிமம்ன்றது இந்த 30 வருஷத்தையும் தாண்டி வரும். ஸோ மினிமம் 30 வருஷம் உங்கள் கூட ட்ராவல் ஆக போகிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு பிராண்ட் அண்ட் குவாலிட்டி என்ன, அது சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதில் வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணாதீங்க. ஸோ நல்ல பிராண்ட் அண்ட் குவாலிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் வரும். அடுத்தது 6ஆவதா கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற சோலார் இன்ஸ்டாலர். சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான சோலார் டீம் ரொம்பவே முக்கியம். பேனலும் இன்வெர்ட்டரும் டாப் பிராண்டாக இருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணுறவங்க அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய ஃபுல் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. சோலார் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேனல் ஆங்கிள் அண்ட் ப்ராப்பரான வயரிங் அண்ட் இப்படி எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கணும். இது எதுவுமே ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஈபி பில்லு வந்து கம்மியாகாது. எதனால் அப்படின்னா அந்த பேனலுடைய பவர் ஜென்ரேஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஈபி பில்லு கம்மியாகாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னதான் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரே வாங்கியிருந்தாலும் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுற டிரைவர் வந்து ஒரு ப்ராப்பரான டிரைவிங் தெரியாத ஒரு பர்சனாக இருந்தார் அப்படின்னா என்ன ஆகும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது ரிஸ்க்கு தான். அதே மாதிரி தான் சோலார் சிஸ்டமும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டாலர் எப்படி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அண்ட் சோலார் பற்றின அவங்களுடைய நாலேஜ் எப்படி, அண்ட் அவங்க எந்த மாதிரியான குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டிசைட் பண்ணுங்கள்.
ஏன்னா இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் சோலார் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ரேட்டை பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அதை விட ஒரு 10,000 இல்லை 20,000 அதிகமாக வருது அப்படின்னா ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்காதீங்க, குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது ஒரு ப்ரொஃபஷ்னலான இன்ஸ்டாலேஷன் டீம் மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஒரு அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் சொன்ன இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுடைய சோலார் பேனல் வந்து லாங் டேர்முக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு டோட்டலாக சேவிங்ஸாக மாறி உங்களுடைய கையிலே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடுகளுக்கு மட்டும்தான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தரோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது கிடையாது, நாங்கள் கமர்ஷியலுக்குமே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். வீடியோவில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய சோலார் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுடைய வீடோ கடைக்கோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை 95% வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.